வணக்கம். கடந்த வருடம் 2025 ஜூன் 27ஆம் தேதி மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்து நிகிதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து சாமி கும்பிட வராங்க. அவங்க சாமி கும்பிட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் காருக்கு போன போது அவங்க கார்ல வச்சிருந்த தங்க நகைகள் திருடு போயிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க காவல்துறையில வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அங்க என்ன சொல்லி புகார் கொடுக்குறாங்கன்னா, அங்க வேலை செய்த அந்த காவலாளி அஜித்குமார் அவர்கள் மீது அவங்க புகார் கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் காவல்துறை வந்து அங்க பணிபுரிந்த காவலாளி அஜித்குமார் அவர்களை கைது செய்து விசாரணை செய்யறாங்க. விசாரணை செய்யும் போது அடிச்சிருக்கிறாங்க. 27, 28ஆம் தேதி 2 நாள் வந்து கடுமையா தாக்கி இருக்கிறாங்க. கடுமையான ரொம்ப மோசமான முறையில அவரை தாக்கி அடிச்சே கொன்னு இருக்கிறாங்க. அப்போ 28ஆம் தேதி அஜித்குமார் அவர்கள் வந்து மரணிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து சிபிஐ அவர்களுடைய கைக்கு போகுது. சிபிஐ கைக்கு போனோடனே ஒரு 5 காவலர்களை வந்து கைது பண்றாங்க. அந்த காவலர்கள் வந்து தனிப்படை காவலர்களை கைது பண்றாங்க. அது யாருன்னா கண்ணன், ராஜா, மணிகண்டன், ஆனந்த், பிரபு இந்த 5 பேரை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அவங்க வந்து ஜாமீன் கேட்டு மனு கொடுக்குறாங்க. மதுரை உயர் நீதிமன்றத்துல மனு கொடுத்து எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறாங்க. இப்ப அந்த வழக்கு நடந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த வழக்கை விசாரித்த மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த வழக்கை விசாரிச்சு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ சிபிஐ தரப்புல இருந்து ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. காவல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து டெத் லாக்கப்பு வந்து உண்மைதான், அடித்தே கொல்லப்பட்டு இருக்கிறது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்புல இருந்து ஆதாரங்களோடு நிரூபிச்சிருக்கிறாங்க. போலீஸ் தான் அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க தம்பி அஜித்குமார் அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்புல இருந்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க. அப்போ ஏன் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, அப்போ அந்த நகை திருடியதாட்டு அந்த புகார் கொடுத்தாங்க இல்லையா, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ இதற்கு பதில் கூறிய சிபிஐ தரப்பு வாதம் வந்து இல்ல, நகை திருடியதாட்டு அவங்க சொல்றது வந்து பொய்யான வழக்கு, ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க சிபிஐ தரப்புல இருந்து. அப்போ மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து அப்போ ஏன் புகார் கொடுத்தவரை இப்போ வரைக்கும் கைது பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. திரும்ப மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீதிபதி அப்போ நகை திருடியாட்டு கூறப்பட்டது வந்து பொய்ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அடித்து கொல்லப்படக்கூடிய அளவுக்கு அஜித்குமார் அவர்கள் வந்து அவர்களுக்கும் அந்த நிகிதா அவர்களுக்கும் ஏதாவது முன் விரோதம் இருந்ததா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. அதற்கு சிபிஐ தரப்புல இருந்து அந்த அந்த பதிலையும் கொடுத்துருக்கிறாங்க. இல்ல, அப்படி ஒரு முன் விரோதம் எதுவுமே இல்லை. டிஎஸ்பி சொல்லிதான் இந்த காவலர்கள் வந்து அஜித்குமார் அவர்களை தாக்கி அடித்தே கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்புல இருந்து வாதத்தை வந்து ரொம்ப கிளியராட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து இதற்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு அப்போ இது வந்து இந்த கேஸ் வந்து ஒரு அப்பாவியை வந்து அடித்தே கொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காவல்துறைக்கு யாரு தைரியம் கொடுத்தது, இப்படி ஒரு பெர்மிஷனை யார் கொடுத்தது, அப்படி எனக்கு நெஞ்செல்லாம் பதறுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது, அவங்க உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இந்த வழக்கை வந்து பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு வந்து மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து தீர்ப்பு 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து 17ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுந்திருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய காவல்துறை வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கையில தான் வந்து தமிழ்நாடுடைய காவல்துறை கட்டுப்பாடு இருக்குது. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது போலீஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுப்பாரா? இல்ல, ஏன் நான் அந்த கேள்வியை எழுப்புறேன் அப்படின்னா, அங்க புகார் கொடுத்த நிகிதா அவர்களை வந்து இன்னமும் இப்போ வரைக்கும் அவர்கள் மீது ஒரு வழக்கம் போடல, ஒரு கைது செய்து எந்த விசாரணையும் மேற்கொள்ளல. அப்போ ஒருவேளை பிப்ரவரி 17ஆம் தேதி மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து அந்த பெண் நிகிதாவை கைது செய்து விசாரணை செய்யுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்கு பின்னால் நிகிதா அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் யாரும் சிக்குவார்களா, அந்த ஒரு கேள்வியும் இங்க எழுந்திருக்குது. அப்போ நிகிதா அவர்கள் வந்து ஒருவேளை கைது செய்யப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு பின்னாடி இருக்குது யாரு, ஏன் இந்த பொய்யான புகாரை அவரை விசாரிக்கும் போது ஏன் நீங்க இந்த பொய்யான புகாரை கொடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து கேள்வியாட்டு எழும். யார் கொடுக்க சொன்னா உங்களை இந்த மாதிரி அந்த தம்பி மேல, அஜித்குமார் மேல
பொய்யான வழக்கை, இந்த மாதிரி நகை திருட்டு வழக்கை யார் கொடுக்க சொன்னா, அவங்களுக்கு பின்னால இருக்கக்கூடியது யாரு, இந்த கேஸ் வந்து யாரு அந்த பெரிய பின்புலங்கள் அவர்கள் நிக்கிதா அவர்களுக்கு பின்னால இருக்குது, அவங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளா நிக்கிதா அப்படிங்கிறவங்க வந்து யாரு, ஒரு அவ்வளவு பெரிய ஆளா, ஒரு பையனை அடிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு, போலீஸை வச்சு அடிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க யாரு, அவங்களுடைய பின்புலம் என்ன என்பது வந்து தெரியும். பார்ப்போம். தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி பிப்ரவரி 17ஆம் தேதி என்ன நடக்குன்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.